வணக்கம். என் இனிய தமிழ் மக்கள், பாசத்திற்குரிய பாரதி ராஜா, என்னுடைய கண்ணுக்கு கண்ணாக விளங்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் கண்ணன் தேனி மாவட்டத்தில் மலைகளையும் கற்களையும் பாறைகளையும் மண்ணை பயிரை தாவரங்களை பசுமையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு விருந்துகிறேன். இலக்கிய விருந்து குறைவுள்ள இந்த மாபெரும் தமிழ் கலாச்சாரம், மொழி, பண்பாடு, மொழி அனைத்தையும் உங்களுக்கு அலைவாழ இலையில் மண்ணின் மைந்தன் பாரதி ராஜா உங்களிடமிருந்து 2 நாட்களுக்கு முன்னால் விளைவித்திருக்கிறார். நான் விதைத்த விதைகள் இந்த மண்ணில் விருட்சமாக, இந்த மண்ணில் மீண்டும் தாவரங்களாக, இந்த மண்ணில் மீண்டும் மனிதர்களாக, இந்த மண்ணில் மனிதர்களுக்கு உணவளிக்கும் விதைகளாக, தாவரங்களாக, விலங்கினங்களுக்கு உணவளிக்கும் தாவரங்களாக மீண்டும் மீண்டும் முளைத்து இந்த மண்ணை செழிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். இந்த மண்ணுக்கான பாரதி ராஜா மண்ணோடு போய்விடவில்லை. இந்த மண்ணுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த விதைகள் நாளைய தலைமுறை இந்த தமிழ் சமூகத்தின் அத்தனை இல்லங்களிலும் இந்த தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம், மொழி, பண்பாடு முதலிய அனைத்தையும் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த பாரதி ராஜா உங்களுக்காக இந்த மண் வாசனையை படைத்துவிட்டு சென்றிருக்கிறேன். இதை நீங்கள் எடுத்து இல்லந்தோறும் தமிழ் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது கடமை. தமிழ் திரையுலகத்தின் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி ஸ்டுடியோ செட்டுகளிலேயே கிடந்த கேமராக்களை தமிழ் மண்ணின் சாமானிய மக்களான ஏழை விவசாயிகளை நோக்கியும், பசுமையான வயல்களை நோக்கியும், கிராமங்களை நோக்கியும் தேரை இழுத்து கொண்டு வந்து கிராமங்களிலே நிறுத்திய பாரதி ராஜா இந்த மண்ணோடு தான் இருக்கிறான், இந்த மண்ணுக்குள் தான் இருக்கிறான், இந்த மண்ணின் வாசனையோடு இருக்கிறான், இந்த மண்ணின் பூக்களோடும் மலர்களோடும் தாவரங்களோடும் பயிர்களோடும் இந்த மண்ணினுடைய கால்நடைகளோடும் இந்த மண்ணின் மனிதர்களோடும் கலந்திருக்கிறான், இந்த மூச்சுக்காற்றில் கலந்திருக்கிறான். இந்த தமிழ் மண் அவனுடைய வாசனையை, அந்த மண் வாசனையை எப்போதும் எடுத்துக்கொள்ளும் என்று கூறி உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நான் டாக்டர் ராஜதுரை MBBS PGDP USG GS கிளினிக் கரம்பக்குடி. நன்றி, வணக்கம் தமிழ் சமூகத்தின் உறவுகளே.